அடுத்தது வந்து இஸ்லாத்தின்படி முதல் மனிதனாகிய ஆதம் அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களும் கற்பிக்கப்பட்டது என்றால் என்ன மொழியில் கற்பிக்கப்பட்டிருக்க கூடும்? இறை எல்லா மொழிகளிலும் கற்பித்திருக்கும் என்பது ஏற்புடையதாக இருக்காது. எவற்றின் பெயர்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டன? அன்றைய நாளில் ஆதம் அவர்களின் கண்ணில் பற்ற பொருட்கள் மட்டுமா, அல்லது இந்த பேரண்டத்தில் காணப்படும் அனைத்து பொருட்களுமா அப்படின்னு சொல்லி அல்கோபார் சவுதி அரேபியாவிலிருந்து அன்பன் ரமேஷ் என்ற சகோதரர் முஸ்லீம் அல்லாதவர் நினைக்கிறவர் அன்பன் ரமேஷ் என்பவர் கேட்குறாரு அல்கோபாரில் சவுதியிலேருந்து. அதாவது இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே படைக்கும்போது மலக்குமார்கள் அதிருப்தி தெரிவிப்பாங்க. எதுக்கு குழப்பம் பண்ணுற ஒரு படைப்பை நீ படைக்கிற, நாங்கள் தான் உன்னை வந்து துதித்து கொண்டிருக்கிறோமே, உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோமேன்னு அவங்க கேட்பாங்க மலக்குமார்கள்லாம். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று சொல்லிடுவான். சொல்லி படைத்து முடித்தவொன்னே என்ன செய்வான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், அவர் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து விட்டு மலக்குமார்கிட்ட முன்னாடி நிப்பாட்டி இந்த பேரெல்லாம் தெரியுமான்னு கேட்குறான். அவங்க திருன்னு முடிக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டோன்னு அவர் நெஞ்சார் கரெக்டாக சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லவில்லையா, உங்களுக்கு தெரியாதான் எனக்கு தெரியும்னு சொன்னேன்னா இல்லையா, நான் ஒரு ஆளை படைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சரியான தக்க காரணம் இருக்கும்னு சொன்னதாக உள்ள சம்பவம் வருது. அதை பற்றி அவர் கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அவருக்கு இந்த பெயர்களை கற்றுக் கொடுத்தான்னு வருதில்ல, அது என்ன பெயர்களை கற்றுக் கொடுக்குறேன்னா எந்த மொழியில் கற்றுக் கொடுத்தான், பெயர்கள்னால் என்ன பெயர்கள், எந்த பொருள்கள் உலகத்தில் கேம நாள் வரைக்கும் வரக்கூடிய பெயர்களா அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட கேட்குறாரு. முதல்ல ஒரு விஷயத்தை விளைக்கிறேன்னு, பெயருங்கிறத கற்றுக் கொடுக்குறதுல என்ன ஞானம் இருக்குது? பெயரை கற்றுக் கொடுப்பதில் இப்போ இதுனுடைய பெயரை கற்றுக் கொடுத்தால் அது ஒரு கல்வியா? அது பேர் கல்வி கிடையாது. இது என்ன இதில் பயன்பாடு என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி கற்றுக் கொடுக்குறதுக்கு பேர் தான் இங்கே ஞானம்ங்கிறது. ஞானம்ங்கிறது வந்து கழுதை குதிரை நாய் பன்னின்னு கற்றுக் கொடுத்தா அது கல்வியா? இதுதான் நாய், இதனுடைய தன்மை இது என்னென்ன வேலையை செய்யும், இது இந்த மாதிரி கெட்டது, என்னென்ன நல்லது, இவ்வளவையும் சொல்லி அதனுடைய அனைத்து அம்சங்களையும் சொல்லிக் கொடுப்பதுக்கு பேர் நாலேஜ். பேரை சொல்லிக் கொடுக்குறதுக்கு பேர் நாலேஜ் கிடையாது. பேரை சொல்லிக் கொடுக்குறது இப்போ நமக்கு நாலேஜ் மாதிரி தெரியுது. ஏன் தெரியுதுன்னு கேட்டால், நாயை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நாயை பற்றி தெரிஞ்சு வச்சதுனால நாயின்னு சொன்னாலே உங்களுக்கு அது நாலேஜ் ஆகிரும். அன்றைக்கி ஒன்றுமே தெரியலை. இப்படி படைப்புகளை தான் அவரை படைக்கிறான். படைத்தவொன்னே யானை பூனை பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்தவொன்னே இது யானை இது பூனைண்டு அதில் என்ன நாலேஜ் இருக்குது அவருக்கு? அங்கதா மொழியை கற்றுக் கொடுக்குறது அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டால், முதல் விஷயம் வந்து அவர் அங்கே அன்றைக்கு என்னென்ன பொருள்கள்லாம் அங்கே தென்படுகிறதோ அந்த பொருள்களுடைய பயன்பாடுகளையும் அதனுடைய தன்மைகளையும் கற்றுக் கொடுப்பதானே தவிர பெயர்களை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு யானையை பார்த்துட்டு இது என்ன தெரியுமாண்டா மலக்குமார் என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் என்ன செய்வார், அது இப்படி செய்ய என்னென்ன செய்யும், அது இப்படி என்ன சாப்பிடும், என்னென்ன விஷயம்லாம் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதனுடைய தனித்தன்மை, அதனுடைய வலிமை, அதனுடைய பலவீனம், இது எல்லாத்தையும் நல்லா கற்றுக் கொடுத்துட்டான்னு சொன்னால் அதை கரெக்டாக துல்லியமாக அறிவிப்பார். இதுக்கு பிறகு நாலேஜுங்கிறது. நாலேஜை வச்சு தானே அவரை மட்டப்படுத்தினா மலக்குமார்களை, உன்னை விட பாரு அறிவாளியாக இருக்காருன்னு. ஸோ பேர்களை சொல்வதில் என்ன அறிவாளி, மனப்பாட கல்வி மாதிரி உள்ளது. பேர்களை அந்த எதனால் அது வருதுன்னு கேட்டால், அல்லம ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அல்ல அஸ்மா பெயர்களைன்னு வந்துருச்சு. அஸ்மாண்ட பெயர்களை கற்றுக் கொடுத்தான்னு வந்த உடனே பேரை சொல்லி கொடுத்தான்னு நிறைய பேர் நினைச்சிடுறாங்க, விளைவிக்கிறாங்க. பேருங்கிறதுக்கு அந்த அஸ்மாங்கிற வார்த்தைக்கு வந்து அதாவது ஷவுகானி சில அறிஞர்கள் சொன்ன விளக்கத்தையும் சொல்லிவிட்டு அந்த மொழி அடிப்படையிலையும் ஒரு விளக்கத்தை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னு கேட்டால், அரல்லகும் அலல் மலாய்க்கத்தின்னு அப்புறம் வருது. பெயர்களை கற்றுக் கொடுத்தான், பிறகு அவற்றை மலக்குமாருக்கு எடுத்துக்காட்டினான்ங்கிறதுக்குனால என்ன அர்த்தம், பெயரை கற்றுக் கொடுக்கல. அதாவது என்னென்ன பொருள்களை பற்றியெல்லாம் இவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அந்த பொருள்கள் அனைத்தையும் கொண்டு வந்து மலக்கு முன்னாடி எல்லாம் நிப்பாட்டுறான். யானை நிப்பாட்டுறான், கழுதை நிப்பாட்டுறான், பன்னியை நிப்பாட்டுறான், வேறு மலைகளை நிப்பாட்டுறான், கடலை நிப்பாட்டுறான், எல்லாத்தையும் இப்படி காட்டுறான்ல. இது என்ன அப்படின்னு சொல்லி பேர்களை சொல்கிற முக்கியம் இல்லை, பேர் தெரியாத கூட தன்மையை சொல்ல வேண்டியதானே. அப்போ பேர்களை அவர் அல்லாஹ் என்ன மாதிரி அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சும்மா அரலகும் அலல் மலாய்க்கத்தி, ஆதமுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பொருள்களை எல்லாம் மலக்குமாருக்கு முன்னாடி எடுத்து காட்டி இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்போ வந்து பேரை சொல்கிறதுங்கிறது வந்து அல்ல, பேரை சொன்னால் என்ன அதில் என்ன ஞானம் இருக்குது? அப்போ தான் முதல்ல பார்க்குறாங்க. அதுக்கு பேரை தெரிஞ்ச என்ன, பேரை தெரியாட்டி என்ன, அதனுடைய விஷயம் என்ன, அதனுடைய தன்மை என்ன. சிங்கம்னா என்ன செய்யும், கழுதைனா என்ன செய்யும்,
அப்படின்ற மாதிரி வேப்ப மரம்னா என்ன செய்யும், புளிய மரம்னா என்ன செய்யும், எல்லாத்தையும் காட்டணும்ல. அதில் வந்து இதில் வந்து புளியங்காய் காய்க்கும், இதில் வந்து புளி செய்வாங்க, இதில் வந்து இனிக்கும், இதில் கொட்டை இருக்கும், இது காய போட்டால் கிஸ்மிஸாக போகும். இப்படின்னு ஒரு திராட்சையை சொல்கிறதா இருந்தால் திராட்சையை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல. ஒரு திராட்சை கொடியை காட்டி இது என்னன்னு கேட்டால் மலக்கு முழிக்கிறார். இவர்கிட்ட கிட்ட என்ன செய்வார், இது திராட்சைன்னா இது மாதிரி இது ஒரு செடி, இது கொடியை சேர்ந்தது, இதிலேருந்து வரக்கூடிய கனிகள் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும், தண்ணீர் சத்து உள்ளதாக இருக்கும், அப்படி அதிலே காய விட்டோம்னா கிஸ்மிஸ் பழமாக மாறிடும், அப்படியான்னு அவர் சொல்கிறாருன்னு வைங்க. இதுதானே நாலேஜுங்கிறது. அப்போ அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது வந்து என்ன செய்கிறாருன்னா, அருளூர் செய் எடுத்து காட்டினான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்ஹார்ஹு, அவற்றை வெளிப்படுத்தி சொல்வது என்று என்ன செய்கிறாருன்னா அதை எடுத்துடுறாரு. இன்னும் சொல்லப்போனால் இதை நான் வியாபாரம் பண்ண போகிறேன்னு வைங்க, வியாபாரம் பண்ண போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நான் இதை வியாபாரத்துக்காக எடுத்து காட்டினேன் அப்படின்னு சொன்னால் இந்த பொருளுடைய தரத்தை பற்றி மக்களுக்கு சொல்வது. இது என்ன தெரியுமா, இது இவ்வளோ விலை, இது இவ்வளோ நாளைக்கு உழைக்கும், என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அரல்லாங்கிற வார்த்தை வரும். அதுதான் குரானில் வந்திருக்குது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதாவது எல்லா தன்மைகளையும் ஒவ்வொரு பொருளையும் காட்டி அந்த பொருளுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய தன்மை என்ன, அது எதுக்கு உதவும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்தவருக்கு சொல்ல முடிகிறது, கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் மலக்குக்கு சொல்ல முடியலை அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் இஸ்முங்கிற வார்த்தையை வச்சு தான் சொல்கிறாங்க. இஸ்முங்கிற வார்த்தை வந்து அகராதி அர்த்தத்தின் பிரகாரம் இஸ்முன்னா பேருன்ற அர்த்தம் கிடையாது. இஸ்முன்னா அடையாளம் தான். பேர் நமக்கு அடையாளமாக இருந்தனால ரெண்டாவது தான் அந்த பேருங்கிற அர்த்தம் வருது. இஸ்முங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சுன்னா, தப்சீர் ராசி இருக்கார்ல, ராசிங்கிறவர் இப்போ இந்த மொழி சம்பந்தமான பெரிய வல்லுனர், குரானுக்கு விரிவுரை எழுதுனதில் மொழி சம்பந்தமாக நல்ல ஆய்வாளர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா என்பவருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லம சிஃபாத்தல் அஷ்யாய் ஒ நூத்தகா வஹவாசகா, ஒரு பொருளுடைய தன்மைகளையும் அதனுடைய பண்புகளையும் அதனுடைய தனித்துவத்தையும் எடுத்து கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்று சொன்னால் இஸ்முங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரெண்டு சொல்லிருந்து வந்திருக்கலாம், மூணாவது சொல்லு கிடையாது. இம்மா மின சிமத்தி அவ் மின சம்பி, ஒன்று சிமத்து என்பதிலிருந்து இந்த இஸ்மு பிறந்திருக்கும், அல்லது சம்மு என்ற வார்த்தையிலேருந்து பிறந்திருக்கும். ரெண்டில் எதுலேருந்து பிறந்திருந்தாலும் சரி அடையாளம் தான் அர்த்தம், அதனுடைய தன்மைன்னு தான் அர்த்தம். பிறகு தான் பேருங்கிற நமக்கு ஒரு அடையாளம் ஆயிடுச்சுல. பிற்காலத்தில் தான் பெயர் இஸ்முங்கிற வார்த்தை பேருக்குரியதாக மாறுது. துவக்க காலத்தில் இஸ்முன்னு சொன்னால் அதனுடைய இஸ்மு என்ன அப்படின்னு கேட்டால் அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய பண்பாடு என்னன்னு அதனுடைய அர்த்தம். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது வந்து அன்றைக்கு இருந்த பொருள்கள் எல்லா பொருள்களையும் ஒரு இடத்துல திரட்டி வைத்து கொண்டு அதனுடைய புரோகிராமை அவர் போட்டு விட்டான். சும்மா உட்காந்து அழிப்பேன்னு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அவர் இப்போ சிப்பு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் என்ன செய்வான், ஒரு ப்ரோக்ராம் போட்டுவிடும், அந்த இவ்வளோ என்னங்கிற விஷயங்கள்லாம் மண்டையில் ஏறிக்கிறான். பகுத்தறிவு இருக்கிறதுனால இவருக்கு என்ன செய்யும், ஹார்ட் டிஸ்கில் ஏற்றணுன்னு கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே ஆகுதுல, அந்த மாதிரி இவருக்கு மண்டையில் ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஏற்றி விட்டோன்னா டிஸ்பிளே ஆகுது சொல்லிகிட்டே இருக்கார். இதை பற்றி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு சொல்ல தெரியலை. என்ன யானையை கூப்பிட்டு கேட்டால் இது என்னண்டா, இது என்ன, ஒரு மிருகம், அவ்வளோதான், ஏதோ ஒரு நாலு கால் பிராணின்னு சொல்லுவாங்களே தவிர அதனுடைய சிறப்பு தன்மை, ஆற்றல், பலம், அதனுடைய பலவீனம் எதுவும் சொல்ல தெரியாது. இவருக்கு சொல்ல தெரியும். அதுதான் அர்த்தமே தவிர அந்த பெயருங்கிறது கிடையாது, அதனுடைய தன்மைகள் தான். அந்த தன்மைகளை பொறுத்த வரைக்கும் எந்த மொழியில் சொன்னார்னு ரெண்டாவது கேட்குறாரு. எந்த மொழியில் சொன்னாருங்கிறது, மொழிங்கிறதெல்லாம் வந்துங்க நம்ம இந்த உலகத்துக்கு ஆதம் வந்த பிறகு மனிதர்கள் ஒருத்தர் பேசி அதுவாக உண்டானது தான் ஒரு மொழி. எந்த மொழி உண்டானுச்சுன்னு நமக்கு தெரியலை, ஏதோ ஒரு மொழி உண்டாயிருக்கும். அது ஒரு மொழியிலேருந்து எல்லா மொழியும் பரவுறது. ஒரு மொழி தான் பேசியிருப்பாங்க. அப்புறம் நிறைய பிள்ளை குட்டி வந்தாலும் அப்படியே பெருகின பிறகு கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி பேசுவாங்க. இப்படியே கலந்து நூற்றுக்கணக்கான மொழிகளாக உண்டாயிடுச்சு. அதனால் அங்கே இறைவன் படைக்கும் பொழுது ஏதாவது ஒரு மொழி இருக்குமான்னா அப்படி இருந்திருக்க முடியாது. அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், அல்லாஹ் அது புரிகிற மாதிரி ஒரு 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 சைகை மூலமாகவோ அல்லது ஒரு லாங்குவேஜாக கூட அதை கூட எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கலாம். அது ஒவ்வொருத்தனும் அரபி மொழி தான் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த சியாக்கள் மாதிரி ஆட்கள்லாம் பார்சி மொழி தான் அது அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் அந்த அரபு மொழி பிடிச்ச ஆளுக்கு அரபு மொழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள சில தமிழ் கூட்டம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, முதல்ல தமிழ் தான் கற்றுக் கொடுத்தாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ராமநாட்டில் தான் இறங்கினார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு மொழிங்கிறது பின்னாடி உண்டாகுது. மொழி என்பதெல்லாம் ஒரே ஒரு மனுஷன் இருக்கும்போது என்ன மொழி இருக்கும், அவர் தான் படைக்கப்பட்டிருக்காரு. மொழி என்பது மக்கள் திரள் வந்த பிறகு ஏற்படக்கூடியது தான் மொழி.
அவர் மட்டும் படைக்கப்பட்டிருக்கும் போது இந்த நம்ம பேசக்கூடிய இந்த மொழிகள் இருந்திருக்கும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ் வந்து அவன் நாடினான் என்று சொன்னால் ஒரு கருத்தை சொல்லும்போது உள்ளத்துக்கு புரிகிற மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜை ஒரு மொழி மாதிரி மனசில் எல்லாம் போட்டிருப்பான். இவங்களுக்கு அது புரிஞ்ச மொழியாக இருக்கும். அப்படி எடுத்துக்கணுமே தான் அந்த மொழி என்னன்னு நமக்கு தெரியலை. ஆனால் இறைவன் கற்றுக் கொடுத்தான்னா அவன் புரிகிற மாதிரி தான் கற்றுக் கொடுத்துருப்பான். எது நமக்கு தெரியலை அது விஷயமாக நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு கேட்டால் அவருக்கு புரியும் விதமாக கற்றுக் கொடுத்தான், அவ்வளவுதான். அவன் ஒரு மொழியை உண்டாகி கற்றுக் கொடுக்கலாம், மொழி இல்லாமல் கூட என்ன செய்யலாம், மனசில் போடலாம். அல்லாஹ் நினைச்சான்னா மனசுக்குள்ளே என்ன செய்வான், ஒரு கருத்தை விதைக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதனால் இந்த மொழின்று சொல்வதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. பொருள்களுடைய தன்மையை தான் கற்றுக் கொடுத்தான். அதுவும் வந்து என்னென்னு கேட்டால் சில தப்சீர் விரிவுரைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்ற இந்த மவுஸ் இருக்குங்களே இதெல்லாம் கூட அவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டான் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் பின்னாடி உண்டாகிறது. இதெல்லாம் தெரியுதுங்கிறதுக்கு பேர் வரும்போது தான் உண்டாகும். இதை பற்றின அறிவு எப்போ வரும், இந்த மவுசுன்னு வந்த பிறகு தான் இதை பற்றி அறிவு தேவைப்படுமே தவிர ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தைய இதை பற்றி தெரிய வேண்டிய தேவை என்ன இருக்குது, தேவையே இல்லை. அதனால் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படின்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அதை பற்றி எல்லாம் பேசும்போது அம்புட்டு பொருளையும் முன்னாடி கூட நிப்பாட்டிட்டாண்டு வருது. அப்போ இருக்கிற பொழுது நிப்பாட்ட முடியும். அவன் மலக்குமார்களுக்கு முன்னாடி கொண்டாந்து அம்புட்டையும் நிப்பாட்டினான். ஆதமுக்கு எதையெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த உலகத்தில் என்ன இருந்துச்சோ அம்புட்டு பொருளையும் கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டினான். மரம், மட்டை, கல், குதிரை, கழுதை, குருவிகள், பறவைகள், ஈக்கள், கொசுக்கள், எறும்புகள், புழுகள், பூச்சிக்கள்னு என்னென்ன இருந்துச்சோ அம்புட்டையும் முன்னாடி நிப்பாட்டி இது என்னன்னு எல்லாம் என்ன செய்கிறான், கேட்குறான்னு அர்த்தம். அதனால் வந்து அதில் வந்து படைக்கப்படாத பொருள்கள்லாம் இருந்திருக்க சான்ஸே கிடையாது. அன்றைக்கு எதுக்கு, அதாவது முதல்ல அந்த மலக்கை விட இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்கிற அளவில் எல்லாம் காட்ட நினைக்கிறான். நான் நினச்சேன்னு சொன்னால் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை மனுஷனுக்கு தான் இருக்குது, உங்களுக்கெல்லாம் மலக்கு கிடையாது, இவனுக்கு தான் மனுஷனுக்கு தான் மூளை இருக்குது, இங்கே பாருங்கள் என்னென்னலாம் சொல்கிறார் பாருங்கள் அப்படின்னு காட்டுவதற்கு தான் அதை செஞ்சுருக்கிறான். அதனால் அதில் வந்து இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு பேர் நாலேஜும் கிடையாது. இதை பொண்ணையை காட்டி இது என்னென்னு விளக்குன்னா அவங்க திருது முடிப்பாங்க. அவங்க மவுஸை பற்றி விளக்கிருந்தான்னு வைங்க, அவங்க மலக்குமார்க்கு என்ன விளங்கு, இதை பார்க்கவே இல்லை, உலகத்தில் இன்னும் வரவே இல்லை, விளங்காது. அப்போ வந்து இதை எதை காட்டியிருப்பாங்கன்னு கேட்டால் அன்றைக்கு உலகத்தில் எல்லாம் எதை படைச்சிருந்தானோ எல்லாத்தையும் கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டி இதுகளை பற்றிலாம் இவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதுதான் அதில் ஒரு விஷயம். சரி.